ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸில் ஒரு பேரபோலா வந்து நம்ம எப்படி வரையணும் அப்படிங்கிறத ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜராக வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பேரபோலா வரைகிறது வந்து கிட்டத்தட்ட வந்து நமக்கு எலிப்ஸ் வரைகிற அதே ப்ராசஸ் தான். பேரபோலான்னு மட்டும் கிடையாது, ஹைப்பர்போலா, பேரபோலா, எலிப்ஸ் இந்த மூணுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர் தான் இருக்கும். நமக்கு எலிப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ளோஸ்டு கர்வை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம். பேரபோலா அண்ட் ஹைப்பர்போலாங்கிறது வந்து ஒரு இன்ஃபைனைட் கர்வ்ஸ். ஸோ நான் அந்த ஃபஸ்ட்டு வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸில் ஒரு கோனில் இருந்து நமக்கு எப்படி வந்து ஜென்ரேட் ஆகுங்கிறத பார்த்துருக்கோம். ஸோ அதில் வந்து நமக்கு எலிப்ஸ் வந்து ஒரு க்ளோஸ்டு கர்வாக கிடைக்கும். அதே மாதிரி ஒரு பேரபோலா அண்ட் ஹைப்பர்போலா வந்து ஒரு இன்ஃபைனைட் கர்வ், ஒரு ஓப்பன் கர்வாக வந்து நமக்கு இருக்கும். ஸோ எலிப்ஸ், பேரபோலா, ஹைப்பர்போலா மூணுக்கும் பார்த்திங்கன்னா மெயின் டிஃப்ரென்ஸ் வந்து அந்த எசென்ட்ரிசிட்டி வேல்யூ கொடுத்துருக்கிறது மட்டும்தான். ஸோ நமக்கு எப்பயும் போல் வந்து கிவன் டேட்டாவில் என்ன கொடுப்பாங்க அப்படின்னா, ஒரு ஹைப்பர்போலா, ஒரு பேரபோலா, எலிப்ஸ் வந்து நம்ம எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும், நம்ம கிவன் டேட்டா ட்ரா அ கர்வ் அப்படின்னு சில டைம் கொடுக்கலாம். ஒவ்வொரு டைம் தான் பார்த்திங்கன்னா ட்ரா அன் எலிப்ஸ், ட்ரா எ பேரபோலா, ட்ரா ஹைப்பர்போலா அப்படின்னு கொடுப்பாங்க. ட்ரா எ கர்வ் அப்படின்னு சொல்லி கொடுத்து நமக்கு எசென்ட்ரிசிட்டியை வச்சும் அதில் கொடுத்துருக்க டேட்டா வச்சு நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ஹைப்பர்போலாவா, பேரபோலாவா, எலிப்ஸாங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ உதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வரைய போகிறதுல வந்து அவங்க வந்து எசென்ட்ரிசிட்டி வந்து கொடுக்கல. ஸோ அதுக்கு பதில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ வந்து நமக்கு ட்ரா பேரபோலா வித் ஃபோக்கஸ் லென்த் வந்து 60 mm அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஃபோக்கல் லென்த் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ட்ரா பேரபோலாங்கிறது டேரெக்டாக கொடுக்குறாங்க. ஸோ சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா எசென்ட்ரிசிட்டி இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு கொடுக்கலாம். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா எசென்ட்ரிசிட்டி வேல்யூ, அதாவது டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த வெர்டெக்ஸ் டு த டைரக்ட்ரிக்ஸ் அண்ட் வெர்டெக்ஸ் டு த ஃபோக்கஸ் இஸ் ஈக்குவல் அப்படின்னு கொடுப்பாங்க. ஸோ நமக்கு வந்து இங்கே எசென்ட்ரிசிட்டி 1 அப்படிங்கிறது தெரியும். ஸோ எசென்ட்ரிசிட்டி 1 அப்படிங்கிறது எதை மீன் பண்ணுது அப்படின்னா, VF, அதாவது வெர்டெக்ஸ் டு ஃபோக்கஸ் அந்த டிஸ்டன்ஸும் வெர்டெக்ஸ் டு டைரக்ட்ரிக்ஸ் இந்த இடம் இருக்குல்ல அந்த டிஸ்டன்ஸ், வெர்டெக்ஸ் டு டைரக்ட்ரிக்ஸ் அதோட வேல்யூ வந்து ஈக்குவல் அப்படிங்கிறத தான் அதை மென்ஷன் பண்ணுது. ஸோ என்னதுன்னா எசென்ட்ரிசிட்டி இஸ் ஈக்குவல் டு VF பை VD. ஸோ நமக்கு எசென்ட்ரிசிட்டி ஈக்குவல் வேல்யூ வந்து 1 அப்படிங்கிறதுனால VF ஈக்குவல் டு VD அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ VF ஈக்குவல் டு VD அப்படின்னா நமக்கு ஃபோக்கல் லென்த் வந்து இந்த டிஸ்டன்ஸ் நமக்கு வந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நமக்கு ஃபோக்கஸ் வந்து 60 mm கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து ஸ்கேலில் வந்து ஃபோக்கஸ் ஃபஸ்ட்டு நமக்கு வந்து டைரக்ட்ரிக்ஸ் வரையணும், அடுத்த ஆக்சிஸ் வரையணும். அந்த டைரக்ட்ரிக்ஸ் அண்ட் ஆக்சிஸில் நம்ம ஒரு குறிப்பிட்ட லென்த்தில் ஃபோக்கஸ் எடுத்துக்கணும். 40 mm ஃபோக்கஸ் வந்து 24 cm நான் எடுத்திருக்கேன். தட் இஸ் 60 mm 4 times எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து வேறு எதுவும் டிஸ்டன்ஸ் வந்து இங்கே டிஸ்டர்ப் ஆகாது. உங்களுக்கு பேரபோலாவில் வந்து நமக்கு இந்த டிஸ்டன்ஸ் வந்து 60 mmங்கிறது நமக்கு தெரிஞ்சால் போதும். ஃபோக்கல் லென்த் வந்து 60 mm. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, நமக்கு என்ன தெரியும், எசென்ட்ரிசிட்டி கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஈக்குவலாக டிவைட் பண்ணுவோம்ல. ஸோ இந்த ரெண்டு ஃபுல் டிஸ்டன்ஸ் என்ன பண்ணுவோம், ஒரு இப்போ எலிப்ஸாக இருந்தாங்கன்னா எசென்ட்ரிசிட்டி லெஸ் தென் 1 இருக்கும். ஒரு E ஈக்குவல் டு, இஃப் இட் இஸ் அ எலிப்ஸ், இது எலிப்ஸ்ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா E ஈக்குவல் டு ஒரு 2/3 இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், இது வந்து ஒரு 5 டிவிஷன்ஸாக போயிடுச்சு. இங்கேருந்து 2, இங்கேருந்து 3 அந்த பார்ட்டில் வந்து நம்ம வெர்டெக்ஸ் வந்து மார்க் பண்ணியிருப்போம். இங்கே பேரபோலாவில் வந்து ரெண்டுமே ஈக்குவல்ங்கிறதால என்ன பண்ணிட்டோம், இதுக்கு கரெக்டாக வந்து மிட் பாயிண்ட் எடுக்கிறோம். ஸோ இங்கே வந்து நம்ம 60 mmக்கு வந்து என்ன பண்ணுறோம், நடுவில் வெர்டெக்ஸ் வந்து மார்க் பண்ணுறோம். ஸோ இட் இஸ் V. நமக்கு பேரபோலாலையும் ஹைப்பர்போலாலையும் ஒரு வெர்டெக்ஸ் தான் இருக்கும். ஸோ V1 V2ன்னு நம்ம ரெண்டு எடுக்க தேவையில்லை. ஸோ வெர்டெக்ஸ் V, இட் இஸ் கேபிட்டல் V. ஸோ இப்போ வந்து வெர்டெக்ஸில் இருந்து ஒரு பெர்பெண்டிகுலர் லைன், எலிப்ஸில் இருக்கிற அதே ப்ராசஸ் தான். ஸோ இப்போ நமக்கு வந்து எந்த டிஸ்டன்ஸ், இப்போ வந்து நம்ம 30 mm மெஷர் பண்ணி வரையலாம். ஸோ அதுக்கு பதில் என்ன பண்ணலான்னா, காம்பஸில் எப்போயுமே எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட்டை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து நமக்கு ரெண்டு டிஸ்டன்ஸும் வந்து ஈக்குவலாக இருக்கும். VF இந்த டிஸ்டன்ஸ், இந்த மூணுமே பார்த்திங்கன்னா நமக்கு ஈக்குவல் டிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ அதில் இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த டிஸ்டன்ஸ் நமக்கு டைரக்ட்ரிக்ஸில் இருந்து
லைன் வரைஞ்சிடணும். ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் எல்லாமே பார்த்தீங்கன்னா 2H பென்சிலில் வரையலாம், இல்லை H பென்சில்ஸில் வரையலாம். நம்ம கர்வ் மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு HB பென்சில் கொஞ்சம் டார்க்காக இருக்கிற மாதிரியான பென்சில்ஸில் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த மாதிரி லைன்ஸ் கிடச்சிருச்சு. ஸோ 2 பக்கமுமே நமக்கு வரைகிறது பெட்டர். ஸோ அப்படி இல்லாட்டி நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு சைடு இந்த டிஸ்டன்ஸை வந்து நம்ம வந்து டிவைட் பண்ணிக்கிட்டே போகணும். ஸோ இந்த லைன் நமக்கு கிடச்சிருச்சுல்ல. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணணும்னா ஒரு ஈக்குவல் டிஸ்டன்ஸை பாயிண்ட்ஸ் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வெர்டெக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் கர்வு. நமக்கு வந்து பேரலல் லைன்ஸ் வரையணும். ஸோ அதுக்கு டிராஃப்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ டிராஃப்டர் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கரெக்டாக இந்த டிராஃப்டரை வந்து பெர்பெண்டிகுலர் இதுக்கு வச்சுட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே பேரலல் லைன்ஸ் நீங்கள் வரைங்க. எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறது மெஷர் பண்ண தேவையில்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்படி வச்சுருக்கேன். ஸோ ஈக்குவல் டிஸ்டன்ஸாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இதுக்கு பேரலாக இந்த மாதிரி லைன்ஸ் வரைஞ்சிருங்க. ஸோ இதே மாதிரி என்ன பண்ணணும்னா கீழேயும் லைன்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ திருப்பி சொல்கிறேன், இந்த இது வந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. ஸோ நம்ம எப்படி வரைஞ்சாலும் அந்த கர்வ் வந்து வரப்போக தான் செய்ய போகுது. ஆனால் நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சம் ப்ரெசன்டேஷன் வந்து நீட்டாக இருக்கணுங்கிறதுக்காக ஓரளவு ஈக்குவல் டிஸ்டன்ஸாக மார்க் பண்ணிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப வந்து தனியாக தெரியாமல் இருக்கணும். ஸோ அதே மாதிரி இந்த ஜென்ரேட்டிங் லைன் இதான் பார்த்தீங்கன்னா ஜெனரேட்டிங் லைன். இந்த லைன் வந்து மேலேயும் வரையணும் கீழேயும் வரையணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ சில இதில் பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் வரைஞ்சிருப்பாங்க. ஸோ நமக்கு தேவை வந்து இந்த டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணி ஃபோக்கஸில் வச்சு கர்வ் கட் பண்ணணும். அதுக்கு ஏதாவது ஒரு சைடு இருந்தால் கூட நமக்கு வந்து ஈஸி தான். ஸோ அந்த ப்ரொசீஜர்னால் நம்ம வந்து நான் நிறையா வரையலை, பெருசாக வந்து நான் கொண்டு போகல. ஸோ நான் கர்வ் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு தான் வரைஞ்சிருக்கேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்கள். ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஜென்ரேட்டிங் லைன் இந்த ஃபோக்கஸ்க்கு வந்து நம்பர்ஸ் கொடுக்கணும். ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு வரைஞ்சிட்டு மட்டும் விடக்கூடாது, நம்பர்ஸ் வந்து கரெக்டாக கொடுக்கணும். ஸோ இப்போ வந்து V, ஸோ இது வந்து 1 2 3 4 5 6. ஸோ இந்த ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் பக்கத்தில் கொடுத்தீங்கன்னா இன்னும் கர்வ் வந்து ஸ்மூத்தாக வரும். ரொம்ப கேப் விட்டும் கொடுத்துருக்கோம். நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 1 சென்டிமீட்டர் வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் வந்து மெஷர் பண்ணணும். ஸோ இது வந்து 1 1 2 2 3 இப்போ வந்து 1 டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணுங்கள். மெஷர் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணணும்னா ஃபோக்கஸ். ஸோ ஃபோக்கஸ் இங்கே இருக்குது. இது வந்து வெர்டெக்ஸ். ஸோ இந்த லைன்லாம் வந்து நல்லா பிரைட்டாக வரைஞ்சிக்கிறேன். ஸோ இப்போ ஃபோக்கஸில் வச்சு அதே 1 1 லைனில் வந்து நீங்கள் கட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணிக்கிறேன் திருப்பி. ஸோ இட் இஸ் 1 1 ஃபோக்கஸில் வச்சு 1 1 லைனில் இது எங்கே இன்டர்செக்ட் ஆகுதுன்னு பார்க்கணும். ஸோ இந்த இடத்துல கட்டாது. ஸோ அதே மாதிரி கீழே. ஸோ இப்போ 2 2 வந்து மெஷர் பண்ணணும். மெஷர் பண்ணிவிட்டு ஃபோக்கஸில் வச்சு 2 2 லைனில் எங்கே கட்டாதுன்னு பாருங்கள். அதே மாதிரி கீழே வந்து கட் பண்ணணும். ஸோ கட் பண்ணிட்டு நான் லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். சிமிலர்லி 3 3 ஸோ இங்கே வந்து ஃபோக்கஸும் அந்த 3 பாயிண்ட் வந்து நமக்கு ஒரே இடத்துல இருக்கனால
3 டேஷ் மெஷர் பண்ணிட்டு 3 ஃபோக்கஸில் வச்சா இங்கே தான் கட் ஆகும். ஸோ அதே மாதிரி கீழே அடுத்து 4 டேஷ் டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணணும். மெஷர் பண்ணிவிட்டு ஃபோக்கஸில் வச்சு 4 டேஷ் லைன் எங்கே வருதோ அங்கே கட் பண்ணணும். திருப்பி கீழேயும் அதே மாதிரி. ஸோ கீழே கொஞ்சம் லைன் 4 டேஷ் மார்க்கு மேலே மார்க் பண்ணியாச்சு. ஸோ திருப்பி இங்கே காம்பஸ் வச்சு இங்கே சிமிலர்லி 5 டேஷ் ஃபோக்கஸில் வச்சு இங்கே. ஸோ கண்டிப்பாக கர்வ் வந்து கீழே இறங்காது நமக்கு பேரபோலாவில். ஸோ இங்கே மார்க் பண்ணணும். சிமிலர்லி 6 டேஷ் ஃபோக்கஸில் வச்சு சரிங்களா. ஸோ இதான் வந்து நமக்கு ஃபைனல் கர்வ். ஸோ இந்த ஃபைனல் கர்வ் மட்டும் பார்த்திங்கன்னா நமக்கு பேரபோலாவோட கர்வ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓப்பன் கர்வாக இருக்கும். இப்போ எலிப்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகும், கொஞ்சம் திருப்பி கீழே இறங்குற மாதிரி இருக்கும். ஸோ எலிப்ஸுக்கு வந்து நம்ம லைன்ஸ் போட்டுக்கிட்டே இருக்கணும். நான் வந்து இப்போ கான்ஃபிடண்ட்டாக 6 வரைக்கும் வரைஞ்சதுக்கு மெயின் காரணம் வந்து கர்வ் வந்து நமக்கு ஓப்பன் கர்வாக தான் இருக்கும் போகுது. ஸோ வரைகிறத ரொம்ப அப்படி பெருசாக நிறைய கோடாக போட்டு அசிங்கமாக வரையாமல் நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணி வரையணும். ஸோ ஒரு 6 இல்லாட்டாலும் ஒரு 7, 8 ஒவ்வொரு சென்டிமீட்டர் நீங்கள் ஓப்பன் பண்ணி வரையலாம். ஹைப்பர் போலாக்கும் பேரபோலாவுக்கும் அவ்வளோ போதும். எலிப்ஸுக்கு வந்து நீங்கள் ஒரு அட்வான்ஸாக வரைஞ்சி வச்சுட்டு தேவைப்பட என்ன பண்ணுங்கள், நீங்கள் அந்த 1 சென்டிமீட்டர் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. நிறைய வந்து கசகசன்னு வரையாதீங்க. ஸோ வரைகிறதுக்கு முன்னாடி இந்த நம்பர் ஆஃப் டிவிஷன்ஸ் நீங்கள் டிவைட் பண்ணுறீங்களே அது வந்து அப்பப்போ தேவைப்படும் போது வந்து நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து வெர்டெக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு ஸ்மூத் கர்வ் வந்து வரையணும். Similarly, ஸோ இந்த மாதிரி பேரபோலா வந்து சிமெட்ரிக்கலாக கொஞ்சம் ஈக்குவலாக இருக்க மாதிரி பார்த்துக்குவோம். எனக்கே பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் கர்வேச்சர் பெண்டாக இருக்குது, இங்கே கொஞ்சம் ஓப்பன் கர்வ் மாதிரி இருக்குது. ஸோ அந்த முடிஞ்ச அளவு இந்த சிமெட்ரிக்கல் கரெக்டாக வந்துட்டிங்கனாலே மார்க்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா வரும். ஏன்னா மேலே வந்து ஒரு மாதிரி ஷார்ப் இப்படி போகிற மாதிரி, கீழே வந்து நல்லா கர்வ்டாக போகிற மாதிரி வராங்க. பேரபோலா வந்து நல்லா நமக்கு ஐபால்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி நல்லா பேரபோலிக் கர்வ் அழகாக வரும். ஹைப்பர் போலா தான் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு டிஷ் ஆண்டனா இருக்குல்ல அந்த ஷேப்பில் வந்து வரும். நமக்கு டிடிஹெச் ஆண்டனா இருக்குல்ல அந்த ஷேப்பில் வரும். பேரபோலா வந்து நல்லா சி மாதிரி வரும் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி பேரபோலா வந்து வரைஞ்சிருங்க ஓரளவு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதோட டேஞ்சன்ட் அண்ட் நார்மல் வரையணும். ஸோ டேஞ்சன்ட் அண்ட் நார்மல் வரைகிறதுக்கு நம்ம ஏதோ ஒரு பாயிண்ட் சூஸ் பண்ணணும். ஸோ ப்ரிஃபரபிளி பார்த்திங்கன்னா டாப் சைட் பண்ணலாம். ஸோ இப்போ பாயிண்ட் மார்க் பண்ணுங்கள். ஸோ மார்க் பண்ணிவிட்டு ஸோ ஃபோக்கஸ் டு இந்த பாயிண்ட் வந்து மார்க் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு நான் பிளாக் யூஸ் பண்ணிக்கிறேன். அந்த பாயிண்ட்டை வந்து ஜாயின் பண்ணுங்கள். இந்த லைனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெர்பெண்டிகுலராக வரையணும் வித் ஃபோக்கஸஸ் சென்டர். ஸோ இந்த இடத்துல வரைங்க, இப்போ வைங்க. ஸோ மாற்றி நீங்கள் இங்கே வரைஞ்சிடக்கூடாது. ஃபோக்கஸ் சென்டராக வச்சு ஒரு லைன் வரையணும். ஸோ இந்த பாயிண்ட் தான் பார்த்தீங்கன்னா ஒரு டி டேஷ் டேஞ்சன்ட்டோட ஸ்டார்டிங் பாயிண்ட். இப்போ என்ன பண்ணுங்கன்னா ஸோ இதில் இருந்து வரைங்க. ஸோ இதுக்கு நான் க்ரீன் இப்போ கரெக்டாக பாயிண்ட் பியை டச் ஆகிற மாதிரி, ஸோ உள்ளே இன்டர்செக்ட் ஆகிடக்கூடாது. ஸோ இதான் வந்து டேஞ்சன்ட் டி டேஷ். இதுக்கு நார்மல் வரையணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா என் டேஷ். ஸோ ஒரு பாயிண்ட் பி மார்க் பண்ணுறீங்க, அதிலிருந்து ஃபோக்கஸ்க்கு வரைஞ்சிட்டு ஃபோக்கஸை சென்டராக வச்சு ஒரு பெர்பெண்டிகுலர் லைன். அந்த பெர்பெண்டிகுலர் லைன் டைரக்ட்ரிக்ஸில் டச் ஆகும்ல, அதுதான் பார்த்தீங்கன்னா டி டேஷ்.
அதுலேருந்து நம்ம பாயிண்ட் பிக்கு டேஞ்சென்ஷியலாக டச் ஆகிற மாதிரி லைன் வரைகிறது தான் டேஞ்சென்ட் ஆஃப் த கர்வ் பேரபோலா. பேரபோலாவோட டேஞ்சென்ட்டு தான். அதுக்கு பெர்பெண்டிகுலராக வரைகிறது தான் வந்து பார்த்திங்கன்னா n dash. ஸோ the line perpendicular to tangent is normal. ஸோ இதான் பார்த்திங்கன்னா நமக்கு ஃபைனல் கர்வ். ஸோ இந்த ரெட் கலர் போட்டிருக்கிறது டேஞ்சென்ட், நார்மல், இது எல்லாமே கொஞ்சம் டார்க் கலராக ப்ரெசென்ட் பண்ணுங்கள். மற்ற கன்ஸ்ட்ரக்ஷன் லைன்ஸ் இதெல்லாம் வரைகிறோம்ல, இதெல்லாமே நீங்கள் தாராளமாக 2H பென்சில் யூஸ் பண்ணிக்கலாம். ஹச் பென்சில் வந்து இந்த ஆக்சிஸ், டைரக்ட்ரிக்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி நம்ம லெட்டர்ஸ்க்கு வந்து ஹச்பி பென்சில் வந்து நல்லா டார்க்காக யூஸ் பண்ணணும். இந்த 60 mm ஃபோக்கஸ் இதெல்லாம் மார்க் பண்ணுறது வந்து கொஞ்சம் டார்க்கான கலர் யூஸ் பண்ணலாம். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹைப்பர்போலா எப்படி வரைகிறதுன்னு பார்ப்போம். ஸோ வெரி சிமிலர் டு திஸ், பட் அந்த கர்வ் வந்து எப்படி உங்களுக்கு லுக் இருக்குது அப்படிங்கிறதுக்கு அந்த வீடியோ பாருங்கள். ஸோ இது அடுத்து அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சைக்ளாய்டு, எபிசைக்ளாய்டு அதெல்லாமே பார்க்கலாம். ஸோ இது போக சிவில் இன்ஜினியரிங் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் இருக்க பிளேலிஸ்ட் பார்த்து அந்த சப்ஜெக்ட் லெக்சர்ஸ் வந்து பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சிவில் இன்ஜினியரிங் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.